வேதாகமம் சொல்கிறது சாத்தான் 4 வகை மக்களிடமிருந்து மறைந்து போகிறான். 1, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். திரீதுவத்தின் 3வது நபராக பரிசுத்த ஆவி பாவ ஆசைகளுக்கு எதிராக வாழ வலிமை தருகிறார். ரோமர் 8:14 சொல்கிறது, ஆவியால் நடத்தப்படுகிறவர் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆவியால் நிரப்பப்பட்டவர்களை சாத்தான் தொட முடியாது, அதனால் ஒளிவான். 2, தாழ்மையுள்ளவர்கள். சாத்தான் பெருமை மிகுந்தவன், ஆனால் யாக்கோபு 4:6 சொல்லப்படுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார். தாழ்மையானவர்கள் சாத்தான் சகிக்க முடியாது. 3, தேவனுக்கு கீழ்ப்படைகிறவர்கள். யாக்கோபு 4:7 சொல்கிறது, சாத்தானுக்கு எதிர்த்து போர் செய், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். நாம் கீழ்ப்படையும் பொழுது இயேசுவின் பாதையில் நடக்கிறோம். இதை சாத்தான் வெறுக்கிறான். 4, ஜெபிக்கிறவர்கள். எபேசியர் 6:18 பவுல் எழுதுகிறார், எல்லா நேரத்திலும் ஜெபத்திலும் விழிப்புடன் இருங்கள். ஜெபம் நம்மை தேவனுடன் இணைக்கிறது. சாத்தானுக்கு இது பிடிக்காது, அதனால் ஓடிவிடுகிறான். நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்களா? அப்படியானால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கீழே ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள்.